நண்பர்களே, பீபல் மரத்திற்கு தண்ணீர் கொடுப்பதால் என்ன புண்ணியம் கிடைக்கும்? பாம்பு இறைச்சிப்பின் இந்த பெரிய கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம். கடலின் ஆழத்தில் அமைந்துள்ள க்ஷீர் சாகரின் காட்சி மிகவும் தெய்வீகமாகவும் அழகாகவும் இருந்தது. க்ஷீரசாகரின் அலைகளுக்கு நடுவே சேஷ் என்ற பாம்பின் படுக்கையில் விஷ்ணு பகவான் வசதியாக அமர்ந்திருந்தார். அவரது நீல நிற உடல் தெய்வீக ஒளியை வெளிப்படுத்தியது. அம்மா லட்சுமி அவன் அருகில் அவன் கால்களை அழுத்திக் கொண்டிருந்தாள். சுற்றிலும் தெய்வீக ஒளி இருந்தது. அமைதியான இசையின் ஒலி சூழ்நிலையில் எதிரொலித்தது. இதற்கிடையில் தேவர்ஷி நாரதர் வானத்தின் வழியாக ஒரு புனிதமான பாதை வழியாக அங்கு வந்தார். நாரத்ஜியின் கையில் தெய்வீக வீணை இருந்தது மற்றும் அவரது முகத்தில் கவலையின் லேசான ரேகைகள் இருந்தன. விஷ்ணு பகவான் நாரதரை பார்த்து மெல்லிய புன்னகையுடன், வா நாரதரே, உங்களை வரவேற்கிறோம் என்றார். நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுகிறீர்கள் போல் தெரிகிறது. என்ன விஷயம்? உங்கள் பயணத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்ததா? நாரதர் தனது தலையை குனிந்து விஷ்ணுவை வணங்கி, ஓ ஆண்டவரே, நான் பூமியிலிருந்து திரும்பி வருகிறேன் என்றார். பூமியில் பயணம் செய்யும் போது ஒரு விசித்திரமான காட்சியைக் கண்டேன். அங்கு சிலர் பீபல் மரத்தை அதன் முக்கியத்துவத்தை அறியாதது போல் வெட்டுவதைக் கண்டனர். மறுபுறம் சில துறவி முனிவர்களும் பக்தர்களும் அந்த மரத்தை வணங்கி அதைச் சுற்றி அதன் மீது தண்ணீர் ஊற்றி காணிக்கை செலுத்தினர், விஷ்ணுவை போற்றி. ஆண்டவரே, இந்த முரண்பாட்டைக் கண்டதும், பீபல் மரத்தின் ரகசியம் என்ன? இந்த மரம் ஏன் இவ்வளவு புனிதமானது? சிலர் இதை வணங்குகிறார்கள், இதை பற்றி தெரியாதவர்கள் அதை ஏன் வெட்டுகிறார்கள் என்ற ஆர்வம் என் மனதில் எழுந்தது. தயவு செய்து அதன் முக்கியத்துவத்தைப் பற்றி விரிவாக சொல்லுங்கள். இதன் மூலம் நான் இந்த அறிவை உலகுக்கு பரப்ப முடியும். விஷ்ணுவின் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவர் தாழ்ந்த குரலில் கூறினார், ஓ நாரதரே, உங்கள் கேள்வி மிகவும் முக்கியமானது. பீபல் மரம் ஒரு சாதாரண மரம் அல்ல. இந்த மரம் எனது வடிவத்தின் அடையாளம். கடவுள்கள் மட்டுமே வசிக்கிறார்கள். இல்லை, ஆனால் அதை வணங்குவதன் மூலம் மனிதர்களின் அனைத்து பாவங்களும் அழிந்து அவர்கள் முக்தி அடைகிறார்கள். இந்த மரம் ஏன் புனிதமானது என்பதை தெளிவுபடுத்தும் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவை? ஓ நாரதா, இந்த கதையின் விளக்கமும் பொருளும் விவரிக்க முடியாதவை. கேட்பது மனிதனுக்கு ஒரு தர்மம். இந்த புனிதமான கதையை பக்தியுடனும் கேட்கும் எவரும் எண்ணற்ற நட்பண்புகளை அடைகிறார்கள். இந்த கதையை கேட்பவர் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிந்துவிடும். அறியாமையால் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் இந்த கதையை கேட்பதன் மூலம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். இக்கதையை கேட்பவர் முன்னோர்களின் அருளை பெறுகிறார். அவரது முன்னோர்கள் திருப்தியடைந்து மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதியை அவருக்கு வழங்குகிறார்கள். இதனால் முன்னோர்களின் கடன்கள் நீங்கி அவர்களின் வழியில் வரும் தடைகள் நீங்கும். இக்கதையை கேட்பவர் வீட்டிலிருந்து வறுமை, துன்பம் நீங்குகிறார். அவரது குடும்பத்தில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் லட்சுமி தேவி வசிக்கிறார். அவருடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆணோ பெண்ணோ குழந்தைப்பேறு பெறுவதில் சிரமம் இருந்தால் இந்த கதையை கேட்டு பீபல் மரத்தை வணங்க வேண்டும். குழந்தை பெற்ற மகிழ்ச்சி அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். நாரதர் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் கூறினார், ஆண்டவரே, நான் கவனமாக கேட்கிறேன். தயவு செய்து இந்த கதையை சொல்லுங்கள். ஓ நாரதரே என்றார் விஷ்ணு. முன்னொரு காலத்தில் ஹரிதாஸ் என்ற மிக ஏழை ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஹரிதாஸ் நேர்மையாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்தது. காட்டிலிருந்து விறகு வெட்டி விற்று எப்படியாவது குடும்பத்தை நடத்துவார். அவரது குடும்பம் பெரியது. வயதான பெற்றோர், மனைவி காயத்ரி மற்றும் 3 சிறிய குழந்தைகள். ஹரிதாஸ் இரவும் பகலும் கடுமையாக உழைத்தாலும் குடும்பத்திற்கு போதுமான உணவு ஏற்பாடு செய்வது கடினமாக இருந்தது. அவருடைய வீட்டில் எந்த மதச் சடங்கும் இல்லை, தெய்வ வழிபாடும் இல்லை. ஹரிதாஸுக்கு வேதங்கள் மற்றும் மத முக்கியத்துவம் பற்றிய அறிவு இல்லை. ஒருநாள் ஹரிதாஸ் கையில் கோடரியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டார். அவர் காலையிலிருந்து காட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுற்றித் திரிந்தார். ஆனால் மரத்தை விட்டுவிட்டு ஒரு காய்ந்த மரத்தை கூட அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுடைய களைப்பு அதிகமாகி மதியம் வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. இன்று விறகு எடுக்கவில்லை என்றால் வீட்டில் அடுப்பு எரியாதே என்று ஹரிதாஸ் கவலைப்பட ஆரம்பித்தான். பசி மற்றும் தாகத்தால் சிரமப்பட்ட அவர் காட்டில் முன்னேறத் தொடங்கினார். காடுகளின் இந்த பகுதி மிகவும் பயமாக இருந்தது. உயரமான மரங்களும் அடர்ந்த கொடிகளும் புதர்களும் சூரிய ஒளியை தடுத்துக் கொண்டிருந்தன. ஹரிதாஸ் மரத்தை பூமிக்கு வரவிடாமல் தடுத்திருந்தார். பாம்புகள், தேள்கள் மற்றும் பிற வேட்டையாடும் உயிரினங்களின் ஆபத்து எங்கும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஹரிதாஸின் உதவியற்ற தன்மை அவரை அங்கு இழுத்துச் சென்றது. நீண்ட நேரம் அலைந்து திரிந்த அவன் கண்கள் திடீரென்று ஒரு பெரிய மரத்தின் மீது விழுந்தன. அந்த மரம் தன்னை சுற்றி ஒரு விசித்திரமான ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது. அதன் கிளைகள் வானத்தை தொடுவது போல் தோன்றியது. அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக வேரூன்றி இருந்தன. அது ஒரு பீபல் மரம். ஹரிதாஸ் மனதிற்குள் நினைத்து கொண்டான், ஆஹா, இது இவ்வளவு பெரிய வலிமையான மரம். அதன் சில கிளைகளை வெட்டினால் இன்றைய வேலை முடிந்துவிடும்.
பின்னர் கோடரியை உறுதியாக பிடித்து மரத்தின் அருகே சென்றான். மரத்தடியில் நின்றபடி ஹரிதாஸ் திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரையும் காணவில்லை. அடுத்த கணம் மரத்தடிக்கு அருகிலிருந்து பயங்கரமான கருப்பாம்பு ஒன்று தோன்றியது. அந்த பாம்பின் கண்களில் நெருப்பு இருப்பது போல் பிரகாசித்தது. பயத்தில் ஹரிதாஸின் தீப்பிழம்புகள் பின்வாங்கின. அவர்களுக்கு முன்னால் பாம்பு உருவெடுக்கத் தொடங்கியது. இப்போது அவர் ஒரு பாம்பு அல்ல, ஆனால் ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தை எடுத்தார். இது சாதாரண பெண் அல்ல, பாம்பு பெண். அவர் முகத்தில் பிரகாசம் இருந்தது மற்றும் அவரது கண்களில் மிகப்பெரிய மர்மம் தெரிந்தது. அப்போது பாம்பு பெண் தீவிரமான குரலில் சொன்னாள். மனிதனே, இந்த புனிதமான பீப்பல் மரத்தை நீங்கள் வெட்டப் போகிறீர்கள். பீப்பல் மரத்தில் தேவர்கள் வசிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதை வெட்டுவது பெரிய பாவம். ஹரிதாஸின் சுவாசம் வேகமானது. நடுங்கும் குரலில் பேசினார். தேவி, நீ யார்? எப்படி என்னிடம் மனித குரலில் பேசுகிறாய்? நான் இதற்கு முன் கேட்டதில்லை. நீங்கள் யார்? இந்த மரம் ஏன் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லுங்கள். சிறுமி சிரித்துக்கொண்டே, ஓ மனிதனே, நான் இந்த பீப்பல் மரத்தின் பாதுகாவலன். என் பெயர் நாகினி சுர்சா. இந்த மரத்தில் நான் வசிப்பதால் இந்த மரம் எனக்கு மிகவும் பிடித்தமானது. ஆனால் இந்த மரத்துடனான எனது தொடர்பு இந்த பிறப்பின் விளைவு மட்டுமல்ல, ஒரு பழைய கதை. என் முற்பிறவியின் கதையை சொல்கிறேன் கேள். இவ்வாறு பாம்பு பெண் சுரசை பேசினாள். ஹரிதாஸின் முகம் தீவிரமானது. கடந்த காலத்தின் ஒரு ஆழமான ரகசியம் அவன் கண்களில் பளிச்சிட்டது. ஹரிதாஸ் அவரை ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் பார்க்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவருக்கு இதெல்லாம் மிகவும் விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. பாம்பு பெண் தன் கதையை தொடங்கினாள். பாம்பு பெண் ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஹரிதாஸை பார்த்து, ஓ மனிதனே, என் முற்பிறவியில் என் பெயர் சுமதி. நான் ஒரு மதிப்புமிக்க வைஷ்ய குடும்பத்தில் பிறந்தேன். என் தந்தை ஒரு பணக்கார வியாபாரி. அவர் என்னை மிகவும் ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டார். நான் ஒரு பக்தியுள்ள மற்றும் அறிவுள்ள வைசிய மகனை மணந்தேன். ஆனால் நான் நல்ல செயல்களில் ஈடுபட்டேன். என் குணம் என் கணவருக்கு முற்றிலும் நேர்மாறானது. நான் எப்போதும் உலக இன்பங்கள் மற்றும் செல்வங்களில் மும்முரமாக இருந்தேன். ஆனால் நான் எப்போதும் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். அவரது வார்த்தைகளை அலட்சியம் செய்தார் முனிவர். முனிவரின் ஆசிரமம் இயற்கையின் நிழலில் அமைந்திருந்ததால் அங்குள்ள வளிமண்டலத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அமைதி நிலவியது. முனிவர் தனது ஆசிரமத்தின் முற்றத்தில் ஒரு சிறிய பீப்பல் மரத்தை நட்டிருந்தார். ஊர் மக்கள் அங்கு வந்து வழிபடுவது வழக்கம். பீப்பல் மரத்தை சுற்றி தீபம் ஏற்றி நீராடி அதை சுற்றி வருவார்கள். இந்த மரத்தில் விஷ்ணு பகவான் வசிப்பதாகவும் தனது முன்னோர்கள் இதை வணங்கி மகிழ்ந்ததாகவும் அவர் நம்பினார். மக்களின் நம்பிக்கையாலும் பக்தியாலும் அந்த மரம் மிகக் குறுகிய காலத்தில் மிகப் பெரியதாக வளர்ந்தது. ஒருநாள் நான் அந்த ஆசிரமத்தை கடந்து சென்று கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பிராமணர் அந்த பீப்பல் மரத்தை மிகுந்த பக்தியுடன் வணங்கி வருவதைக் கண்டேன். மரத்தடியில் தண்ணீர் ஊற்றி மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த காட்சியை பார்த்து நான் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து பயந்த குரலில், ஓ பிராமணனே, ஏன் இந்த மரத்தை முட்டாள் போல் வணங்குகிறாய்? இது வெறும் மரம். இது பழமோ பூவோ கொடுக்காது. இந்த மரத்தில் ஏதாவது பயன் உண்டா? உங்கள் வழிபாட்டால் ஒரு பயனும் இல்லை. என் வார்த்தைகளைக் கேட்ட பிராமணன் மிகவும் நிதானமாக என்னை பார்த்தான். பிறகு தீவிரமான தொனியில் சொன்னார். ஐயோ தேவி, உங்கள் நடத்தைக்கு காரணம் உங்கள் அறியாமை. இந்த பீப்பல் மரம் சாதாரண மரம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? இந்த மரத்தில் விஷ்ணு பகவான் தான் வசிக்கிறார். இந்த மரம் உயிருடன் மிகவும் புனிதமானது. விஷ்ணு பகவான் அதை வணங்கி மகிழ்கிறார். அதன் கீழே நீராடினால் முன்னோர்களின் அருள் கிடைக்கும். இந்த மரத்தை வழிபடுவதால் பல பிறவிகளின் பாவங்கள் அழிகின்றன. இந்த மரம் மனித வாழ்க்கைக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த பிராமணனின் வார்த்தைகளால் என் ஈகோ மேலும் கோபமடைந்தது. அவனையும் அந்த மரத்தையும் கடுமையான வார்த்தைகளில் கேலி செய்தேன். நான் கோபமடைந்து அந்த மரத்தின் அருகே சென்று, உங்கள் இந்த மரம் எவ்வளவு பெரியது என்று ஒரு கிண்டல் தொனியில் சொன்னேன். இதைச் சொல்லிக் கோபத்தில் பீப்பல் மரத்தை எட்டி உதைத்தேன். என் உதை அந்த மரத்தில் பட்டவுடன் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. என் கால்களிலிருந்து உடலின் மற்ற பாகங்கள் வரை எரியும் உணர்வு இருந்தது. அந்த எரியும் உணர்வு தாங்க முடியாததாக இருந்தது. என் உடல் மாறுவதை கவனித்தேன். மெல்ல மெல்ல என் தோற்றம் மாற ஆரம்பித்தது. என் தோல் கருப்பாக மாறத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் நான் ஒரு பயங்கரமான பாம்பாக மாறினேன். நான் ஒரு பெண் பாம்பின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அங்கேயே கத்த ஆரம்பித்தேன். எனது அலறல் சத்தம் கேட்டு ஆசிரம முனிவர்கள் கூச்சலிட்டனர். அங்கு சென்றடைந்ததும் அவர் காலில் விழுந்து கதறி அழுதேன். இந்தச் சாபத்திலிருந்து என்னை விடுவிக்கும்படி அவரிடம் வேண்டினேன். முனிவர் மெதுவாகச் சொன்னார். முனிவர் தீவிரமான குரலில், பெண்ணே, நீ பெரிய பாவம் செய்துவிட்டாய். பீப்பல் மரத்தை அவமதிப்பது விஷ்ணுவை அவமதிக்கும் செயலாகும். உங்கள் செயல்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டுள்ளீர்கள். பிறகு கைகளை கூப்பியபடி முனிவரிடம் வேண்டிக் கொண்டேன். முனிவரே, தயவுசெய்து என்னை மன்னித்து இந்த மதுப்பழக்கத்திலிருந்து விடுபட ஏதாவது வழி சொல்லுங்கள்.
நான் என் பாவங்களுக்காக வருந்த விரும்புகிறேன். முனிவர் தீவிரமான குரலில், ஐயோ பாவி, இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற நீ இந்த பீபல் மரத்தில் வாழ்ந்து 100 ஆண்டுகள் காக்க வேண்டும். 100 ஆண்டுகள் நிறைவடைந்தவுடன் உங்கள் கணவர் இங்கு வந்து இந்த மரத்திற்கு தண்ணீர் கொடுப்பார். அன்றே இந்த சாபத்தில் இருந்து விடுபடுவீர்கள் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு முனிவர் அங்கிருந்து புறப்பட்டார். அன்றிலிருந்து நான் இந்த மரத்தில் வாழ்ந்து வருகிறேன். இந்த மரம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. இதை யாரும் பாதிக்காதபடி இரவும் பகலும் அதை காத்து வருகிறேன் என்று கூறி நாகன்யாவின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவன் குரலில் வலியும் வருத்தமும் தெளிவாக தெரிந்தன. இதையெல்லாம் கேட்ட ஹரிதாஸ் திகைத்துப் போனார். அவன் கேட்டது கனவா அல்லது நிஜமா என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் உள்ளத்தில் பயமும் பரவிக் கொண்டிருந்தது. பாம்பு பெண்ணின் சோகக் கதையை கேட்ட ஹரிதாஸ் அதிர்ந்தார். ஆச்சரியமும் நம்பிக்கையின்மையும் அவன் கண்களில் மிதக்க ஆரம்பித்தன. இந்த சம்பவத்துடன் அவர் எவ்வாறு தொடர்புபட்டார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது ஆசிரமத்தின் முனிவர் தெய்வீக ஒளியுடன் தோன்றினார். அவருடைய குரல் ஆசீர்வாதங்கள் நிறைந்தது. ஹரிதாஸை பார்த்து முனிவர் கூறினார், ஓ ஹரிதாஸ், இவை அனைத்தும் உங்கள் முந்தைய பிறவியில் நீங்கள் செய்த செயல்களின் விளைவு. இந்த பாம்பு பெண்ணின் வாழ்க்கையில் உங்கள் இடம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஹரிதாஸ் வியப்புடன் முனிவரை பார்த்து நடுங்கும் குரலில், ஓ முனிவரே, தயவு செய்து என் பிறவிகளின் ரகசியத்தை சொல்லாதிருங்கள் என்றார். சுமதி என்ற இந்த பாம்பு பெண்ணின் கணவன் நீ. அந்த வாழ்க்கையில் நீங்கள் தரம்பால் என்ற பக்தியுள்ள வணிகராக இருந்தீர்கள். நீ சுமதியை மணந்து அவள் வாழ்க்கையை மேம்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்தாய். நீங்கள் ஒரு மதம் மற்றும் நேர்மையான நபர். சுமதியை சரியான பாதையில் கொண்டுவர நீங்கள் நிறைய முயற்சி செய்தீர்கள். ஆனால் அவர் உங்கள் முயற்சிகளை புறக்கணித்தார். ஹரிதாஸ் ஆச்சரியத்துடனும் அவநம்பிக்கையுடனும் சொன்னார், நான் இந்த பாம்பு பெண்ணின் கணவனா? முனிவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஹரிதாஸ், சுமதி தன் ஆணவத்தாலும் அறியாமையாலும் பீபல் மரத்தை அவமானப்படுத்தினாள். அதனால் அவள் பாம்பாக சபிக்கப்பட்டாள். ஆனால் உன்னுடைய நல்லொழுக்கத்தால் விஷ்ணு பகவான் உங்கள் கைகளால் மட்டுமே காணிக்கையாக கொடுத்தார். தண்ணீர் சுமதிக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்தால்தான் நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் இங்கு வந்திருப்பது தற்செயல் நிகழ்வு அல்ல, விதியின் சட்டம். இதுவரை மௌனமாக நின்றிருந்த சுமதி முனிவரின் பேச்சைக் கேட்டு ஹரிதாஸின் காலில் விழுந்தாள். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவள் நடுங்கும் குரலில், ஆண்டவரே, என் முற்பிறவியின் பாவங்களுக்கு மன்னிப்பு கோருகிறேன். எனது ஆணவத்தாலும் அறியாமையாலும் நான் உன்னை காயப்படுத்தி இந்த பீபல் மரத்தை அவமதித்தேன். ஆனால் இன்று நான் உங்களிடம் மீண்டும் ஒருமுறை பிரார்த்திக்கிறேன். தயவு செய்து இந்த புனித மரத்திற்கு நீர் வழங்கி என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கவும். ஹரிதாஸின் கண்கள் கருணையால் நிறைந்தன. நக்கன்யாவிடம் கோபமோ வெறுப்போ காட்டவில்லை. மாறாக ஒரு மரியாதை மற்றும் அனுதாப உணர்வு அவரது இதயத்தில் எழுந்தது. அவர் முனிவரை பார்த்து, ஓ ரிஷிவரே, இந்த அறச்செயலை நான் எப்படி செய்ய முடியும் என்று கூறுங்கள். முனிவர் ஹரிதாஸை பீபல் மரத்திற்கு அழைத்துச் சென்று, ஓ மகனே, இந்த மரத்திற்கு பக்தியுடன் தண்ணீரை சமர்ப்பித்து விஷ்ணுவை நினைவு செய் என்றார். இத்துடன் உனது முற்பிறவியின் பந்தம் நீங்கி சுமதியும் விடுதலை பெறுவாள். ஹரிதாஸ் அருகில் வைத்திருந்த குடத்திலிருந்து தண்ணீரை நிரப்பினார். பீபல் மரத்தின் முன் நின்று மனதில் விஷ்ணுவை நினைத்து பார்க்க ஆரம்பித்தான். தியானம் செய்யும் போது தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் பீபல் மரத்தின் வேர்களில் நீரோடையை ஊற்றியவுடன் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது. பீபல் மரத்தின் கீழ் தெய்வீக ஒளி பரவியது மற்றும் நாக்கன்யாவின் பாம்பு வடிவம் படிப்படியாக மறையத் தொடங்கியது. அவருக்கு பதிலாக ஒரு அழகான மற்றும் அதிர்ச்சியூட்டும் பெண் தோன்றினார். அவளின் முகம் அவளே தெய்வம் போல் பிரகாசித்தது. சுமதி கைகளை கூப்பி ஹரிதாஸுக்கும் முனிக்கும் வணக்கம் சொன்னாள். சுமதி, உங்கள் புண்ணியத்தாலும் விஷ்ணுவின் அருளாலும் நான் இன்று இந்த சாபத்திலிருந்து விடுபட்டுள்ளேன். என் பாவங்களுக்காக என்னை வருந்தச் செய்தீர்கள். முனிவர் அவளை ஆசீர்வதித்து, ஓ சுமதி, நீ இப்போது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். உன் சாபம் முடிந்தது. விஷ்ணு பகவான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்றார். சுமதி மீண்டும் ஒருமுறை பீபல் மரத்தை சுற்றி வந்து அங்கிருந்து தெய்வீக ஒளியை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்திற்குச் சென்றாள். இந்த சம்பவத்திற்குப் பிறகு ஹரிதாஸின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பீபல் மரத்தின் மகிமையை உணர்ந்து அதனை தினமும் வழிபடத் தொடங்கினார். அவர் தனது குடும்பத்தையும் மதத்தின் பாதையில் செல்ல தூண்டினார். புனித மரங்களை மதிப்பதும் தெய்வங்களை நினைப்பதும் வாழ்க்கை வெற்றியடையும் என்பதை உணர்ந்தார். விஷ்ணு பீபல் மரத்தின் முக்கியத்துவம் பற்றிய கதை நிறைவடைந்தது. இரக்கமும் தெய்வீகமும் அவர் முகத்தில் தெரிந்தது. தேவர்ஷி நாரதர் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு அமர்ந்திருந்தார். விஷ்ணுவை துதித்து, ஓ ஆண்டவரே, பீபல் மரத்தின் மகிமையையும் இந்த கதையையும் சொல்லி என் ஆர்வத்தை தீர்த்துவிட்டீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனிதன் தனது அறியாமை மற்றும் அகங்காரத்தால் பாவத்தின் பாதையில் நடக்கிறான். ஆனால் அவனுடைய இரட்சிப்பு உங்கள் அருளால் மட்டுமே சாத்தியம் என்பது இந்த கதையிலிருந்து தெளிவாகிறது. இந்த மரம் புனிதமானது மட்டுமல்ல, உங்கள் தெய்வீக வடிவம்.
பகவான் விஷ்ணு புன்னகைத்து ஓ நாரதரே என்றார். பீபல் மரம் பிரபஞ்சத்தின் உயிர்நாடி என்பது உண்மைதான். அதன் வேரில் நானே வசிக்கிறேன். சிவபெருமான் தும்பிக்கையிலும் பிரம்மா கிளைகளிலும் வசிக்கின்றனர். இந்த மரத்தை வழிபடுவதன் மூலம் மனிதன் மும்மூர்த்திகளின் ஆசிகளை பெறுகிறான். எவர் இக்கதையை பக்தியுடன் கேட்பாரோ கூறுகிறாரோ அல்லது பீபல் மரத்தை வழிபடுகிறாரோ அவர் எனது உன்னதமான இருப்பிடத்தை அடைவார். அவனுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து அவனுக்கு மகிழ்ச்சியும் வாழ்வில் அமைதியும் மறுமையில் முக்தியும் கிடைக்கும். நாரதர் கூறினார் ஓ ஆண்டவரே நான் உடனடியாக பூமிக்கு சென்று இந்த கதையை பிரசங்கிப்பேன். பீபல் மரத்தை அவமதிக்க வேண்டாம் என்று மக்களுக்கு சொல்லுங்கள். அதை வணங்குவதன் மூலம் அவர்கள் உங்கள் அருகாமையை அடையலாம். எனவே நண்பர்களே இந்த வழியில் விஷ்ணு நாரதரிடம் கூறினார். பீபல் மரத்தின் மகிமையை சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன். வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு என்று எழுதுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப்